எடி சிப்பி, உன் தலையில் ஒரே பேனு அங்கங்கே ஓடிட்டு விளையாண்டுட்டு இருக்குது பார்த்துக்க. ஆமாட்டி நாலு முடி, நைட்டில் உறக்கமே வரமாட்டேங்குது பார்த்துக்க. சொரிஞ்சு சொரிஞ்சு மண்டையெல்லாம் ஒரே புண்ணு, ரத்தமே வந்துடுது. நல்லா பேனு ஒன்றும் இல்லாமல் பொறுக்கி எடுட்டி. ஒருத்தரும் நான் வந்ததை கவனிக்கவே இல்லை. அப்படி மும்மரமாக பேன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் மரத்தடியில் இருப்பீங்களே. சரி, வெயிலுக்கு கோசா பழம் எடுத்துகிட்டு போகலான்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஒருத்தவளும் கவனிக்காமல் இருக்கிறீங்க. அடா 10 மணி, நான் கூட கவனிக்கல பாரு. இவங்க எல்லாம் பேனு பொறுக்கிட்டு இவங்க பண்ணுற கூத்துக்குத, அதை பார்த்துக்கிட்டு உனக்கு கவனிக்கல பாரு. வா வா உக்காரு வா. அதான் பார்த்தீங்களா, நான் அப்போவே வந்து 5 நிமிஷமாக நின்றுட்டுக்கிறேன். யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை. சரி, பாப்பீங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. ஐ, கோசாப்பழம் கொண்டாங்க கொண்டாங்க. வெயிலுக்கு மண்டை காஞ்சிக்கிட்டு இருந்தால் ஏதாவது நல்லா சிலு சிலுன்னு தின்னா நல்லா இருக்குமேன்னு நல்ல வேலை என் வயிற்றுல கோசாப்பழத்தை வாத்தீங்க. இந்த நெட்டவலி ஆளுக்கு 5 எடுத்துக்கிடுங்க. நான் அப்படிக்கா நெவலில் உக்காடுறேன். நடந்து வந்தது மூச்சு இறக்கிது, ஒன்றும் முடியல. பேனு தலைச்சிங்களா? உங்களுக்கெல்லாம் வேணுமா இல்லை நானே தின்னுபிட்டுமா? ஒழுங்காக கையை கழுவிக்கிட்டு வந்து தின்னு 4 முடியும், இல்லைன்னா கையை நறுக்கி போடுவேன் பார்த்துக்க. அந்த பேனு கையை வச்சுட்டு இப்படியே வச்சேன், அவ்வளோத்தான் நீனு. ஐ, கோசப்பழம் வந்துட்டு இடி சிப்பி மண்டை. நம்ம போய் இந்த கோசப்பழத்தை முன்னே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அப்புறமா பேன் பொறுக்கிக்கிடலாம். அட, கோசப்பழம் எங்கேயும் போவாதிரி கீதா, இந்த பேனை கொஞ்சம் பொறுக்கிட்டு போயேன். நெட்டவலி, நீ ஏன் ஒண்டி முழுங்கிப்படாம எங்களுக்கு வைய ஒழுங்கா? உனக்கு ஏன் 10 மணி இந்த சேரமா? வீட்டில் கோசாப்பழம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வந்தால் சாப்பிடுங்கள. இவளுங்க வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னத்துக்கு நீ எடுத்துட்டு ஓடியாந்த? அட, நீங்கள் வேற அன்னைக்கு பெரிய கோசாப்பழமாக வாங்கிட்டு வந்தா அது இன்னும் கடைக்கு பார்த்துக்கிடுங்க. அந்த பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, இவளுங்களாச்சும் நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்கன்னு எடுத்துட்டு ஓடியாந்தேன். இதில் என்ன இருக்குது விடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. பேனே பொறுக்கிட்டு கிடக்காதீங்க. அம்மாடி நெட்டவலி, பத்திராளி அக்காவுக்கும் கொண்டாந்து கொடுமா. நானேவா அம்புட்டையும் சாப்பிட்றேன். தாரேன் எல்லாத்துக்குமே உண்டு. ஏண்டி, பேனு பார்க்க சொன்னா உன் மொத்த வெயிட்டையுமே என் மேலே விட்டா அப்படியே கழுத்தே திருப்பிக்கிட்டு போயிட மாட்டேங்குது. அப்படி வச்சுக்கிட்டு அம்மத்துறேன். கொஞ்சம் பொறுமையாக பாரு. என்ன அப்படி பார்க்க சொல்லிவிட்டாங்கன்னு ஓவராக பண்ணுற நீ? இந்த வேர்வையில் உனக்கு பார்க்குறதே பறிச்சு. சரி, போனால் போதே பேனு பூரா மேய்ஞ்சிட்டு கிடக்குன்னு பார்த்தா என்கிட்ட இந்த சீன் போட்டேன்னு வச்சுக்கோ. நீ எப்படி பேன் மண்டையோட போய் மொட்டை அடிச்சிட்டு வாப்போ. பொடி பைத்தியக்காரி, நீ போய் மொட்டை அடிச்சுக்கோ. என்ன எதுக்கடி அடிக்க சொல்கிறேன்? ஊருப்பட்ட பேன் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பேன்லாம் எப்படி போவோம்? மொட்டை அடிச்சுன்னா கூட போகாது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு பேன் பொறுக்க மாட்டேன். நான் போய் சாப்பிட போகிறேன். கையை வலிக்குது, கண்ணை வேற மிச்சுன்னு வலிக்குது. இவளுக்கு வேற வச்சு அழத்தக்கூடாதான். பொடி இவளை. அட கீதா, நீ அவளை விட்டுட்டு வா, வந்து சாப்பிடு. சில்லுன்னு அக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. இவளுக்கு போய் பேன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தேவைதான் எனக்கு. இது வாரேன் நெட்டவலி. போவாதடி பொடி பேன் மண்டை. ஐயோ, ஏன் மண்டை அரிக்குத. இவளுக்கு பேனு பார்த்து எனக்கு பேனு எரிக்கிச்சாட்டங்குது. பேனு ஒழுங்கா போய் கையை கழுவிட்டு வந்து, இல்லை நானே எடுத்து தாரேன். போய் கழுவிட்டு வந்துட்டேன்டி, குடு. நானே எடுத்து தாரேன். கையை வச்சுன்னா கையை உடச்சு போடுவேன். சரி அம்மா, சுத்தக்காரி, குடு. என்ன இனிப்பு சில்லுன்னுக்குதுப்பா, நல்லா எதமா இருக்கு. எம்மாடி நெட்டவலி, ஆளுக்கு 2 குடுன்னு சொன்னோம்ல. இந்த வாரேன்க்கா. நல்லா இனிப்பாக்குது. காய் எடுத்துக்கிடுங்க, எடுத்து சாப்பிடுங்கக்கா. எடுத்துக்கிறேன். நல்லா மணலாட்டுங்குத. ஒவ்வொரு காயும் உப்பு கரிச்சிக்கிட்டுக்கும். இது நல்லா ருசியாக இருக்குது பார்த்துக்க. ஆமாக்கா, நல்லா ருச்சியாக தான் இருக்குது. அதான் சரி சாப்பிடுவீங்களன்னு எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. நீ எடுத்துட்டு சாப்பிடு. இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன். வீட்டில் சாப்பிட்டதே குமிஞ்சா வாயில் வர மாதிரிக்குது. எம்மாடியோ, அந்த அளவுக்கா சாப்பிடுவீங்க? ஆமாம் சீதா, ருசியாகுதுன்னு கொஞ்சம் எச்சா தான் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட வவுறு உப்பச்சமாக ஆகி ஓன்னு வர மாதிரி ஆகிப்போச்சு. போ, அதான் சரி உங்களையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஓடியாந்தேன். ஓ, கதை அப்படி போகுது. உங்களால் சாப்பிட முடியாமல் கொமுட்டுக்கிட்டு போகிற அளவுக்கு தின்னுபிட்டு மிச்சம் மீதியை கொண்டுட்டு வந்துக்கிறீங்க, அப்படித்தானே? எவா ஒருத்தி கூறுக்க பிடிச்சிக்கிட்டு பேசுகிறா. அப்படிலாம் நான் நினைப்பேனா? பாருங்கக்கா அவ என்ன சொல்கிறான்னு. அவ கடற்கரை கூறு கட்டவ. அவளுங்க அப்படித்தான் பேசிட்டு போ, நீ கண்டுக்காத 10 மணி. ஏட்டி பேன் தலைச்சி, உனக்குலாம் ஓசியில் கொண்டாடுறத பேச்சு. நீ அவங்களே லொல்லு வச்சுட்டு இருக்கிறியா? அப்புறமா இன்னொரு நாளைக்கு எதனா கொடுப்பாங்க உனக்கு. அத்தானே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க பாரு, அதை சொல்லணும். பேசாம அதை புட்டிங்கிட்டு விடு 4 முடி. சரி அம்மா, நான் ஒன்றும் சொல்லலை, வாயை மூடிக்கிட்டேன். முன்ன அதை செய், வாயை பொத்திக்கிட்டே இரு. ஃப்ரெண்ட்ஸ்,
இனிமேல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோசாப்பழம், வெள்ளரி பழம், இந்த மாதிரி பழங்கள், திராட்சை, இந்த மாதிரி பழங்களாக எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க, நம்ம உடம்புக்கு நல்லது. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் பழங்கள் வாங்கி கொடுங்க, குளிர்ச்சியாக இருக்கும். ஆமாம் மக்களே, இந்தமாதிரி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. என்ன பண்ணுறீங்க, எல்லாம் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எலுமிச்சம் ஜூஸு, கரும்பு ஜூஸு, மத்தியானத்தில் மோர் குடிங்க, தயிரில் ஒரு நேரம் சாப்பிடுங்க. வெயில் ரொம்ப அடிக்குது, கொஞ்சம் உடம்பை நம்மளாக தான் பார்த்துக்கணும். இந்த கடையில் பொழுதுனைக்கு காரமாக வாங்கி திங்கிறது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் போய் ருசியாக வாங்கி தின்னுவிட்டு அப்புறம் பவர் வலிக்குது, அப்புறம் வெயிலுங்கிறதுனால வயிறோட்டம் வந்துடும். இந்த மாதிரி பழங்களை கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்காங்க. சரி மக்கா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அதிகமாக வெயில் போட்டு கொளுத்த போகுதுன்னு செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தேவைன்னா மட்டும் வெளியில் போங்க, சும்மா சுற்றி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, பார்த்து பத்திரமா இருங்க.